ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுமொழி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அபி வெற்றி கிட்ட தனக்கு குழந்தை பிறந்த விஷயத்தவே சொல்லாமல் 10 வருஷமாக கடந்து வந்துட்டாங்க. வெற்றி இத்தனை நாளாக சுடர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் கூட அந்த குழந்தை தன்னோட குழந்தை அப்படிங்கிறதையே தெரியாமல் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அபியும் சுடரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தும் அவங்க பேசிக்கிறத பார்த்தும் நம்ம வெற்றி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு சுடர் நம்ம குழந்தை அப்படின்னு. அதிலிருந்து சுடருக்காக எக்கச்சக்க எஃபோர்ட் போடுறாரு. அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே நேரம் சுடர் எது ஆசைப்பட்டாலும் அது லாஜிக்கானதாக இருக்குது அப்படின்னா அதை எப்படியாவது நடத்தி கொடுக்குறாரு நம்ம வெற்றி. ஸோ அந்த இடத்துல நம்ம வெற்றியை பிடிக்குது நம்ம சுடருக்கு. பட் தன்னோட அப்பாவான வெற்றியை பிடிக்கல. அப்பா அவர் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா சுடரே வெற்றியை வெறுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தன்னோட அப்பாவை நம்ம சுடர் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இத்தனை நாளாக சுடர் அடிக்கடி கேப்டன்ட்டு நம்ம அபிகிட்ட சொல்லும் போதெல்லாம் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் போல இருக்கு, குழந்தைங்கள இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க, அவங்க வீட்டு குழந்தையான மகேஷை விட இவங்களையும் கூடவே சேர்த்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா பெரிய விஷயங்கிற மாதிரி அந்த கேப்டன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதையும் வச்சுருந்தாங்க நம்ம சண்முகம், அபி எல்லாருமே. அதே நேரம் இப்போது நம்ம சுடர் ஒரு படம் வரைஞ்சாங்க. அதில் நம்ம வெற்றியை தான் வரைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த சர்ஜரி பண்ண இடத்துல பெயின் இருந்ததுனால அவங்க அதை சரியாக கவனிக்கல. ஃபேன் போட்டதில் அது பறந்து வர போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சுட்டாங்க. அபி வெளியே போயிட்டு திரும்பவும் உள்ளே வர்றதுக்குள்ளே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மு நீங்கள் வேணா இங்கே மேலே படுத்துக்கோங்களேன் அப்படின்றாங்க. இல்லை சுடர், எனக்கு உன் பக்கத்தில் படுத்துக்கணும்னு தான் ஆசை, இன்னும் எவ்வளவு நாள் நான் இங்கே இருப்பேனோ தெரியாது அப்படின்னும் போது அம்மு அப்படி சொல்லாதீங்க அம்மு, இந்த 6 மந்த் டைமில் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியானதுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா தங்கம் வா தூங்கு அப்படின்னு தூங்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சுடர் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணாங்க இல்லையா, வரைஞ்சாங்க இல்லையா, அந்த படத்தை எடுத்துக்கிட்டு வெற்றி கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியில வெற்றியை பார்க்கவே முடியல, தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெற்றி சுடரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சுடர் தனியா போறாங்க, தியா தருண் தனியா போறாங்க. இப்போ சுடர் தனியா போயிட்டு இருக்கும் போது அப்போ வெற்றி ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்காங்க, சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு வெற்றி முன்னாடி வந்து நிற்கவும் சுடருக்கு அவ்வளோ சந்தோஷம். கேப்டன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன சுடர், என்னை தேடின தானே அப்படின்னு. இல்லையே, நான் உங்களை ஏன் தேட போறேன் அப்படின்றாங்க. இல்லை நீ என்னை தேடின, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் எதுக்கு உங்களை தேட போகிறேன், நீங்கள் என்ன எனக்கு ரொம்ப முக்கியமானவரா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெற்றியோட முகம் அப்படியே வாடி போயிடுது. உடனே நம்ம சுடர் ஓடி வந்து முன்னாடி நின்று பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஏமாந்துட்டீங்களா, நான் உங்களை தேடினேன் தான், ஆனால் நான் உங்களை ஏமாத்திட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ விளையாட்டுக்கு கூட என்னை வேண்டான்னு சொல்லாத சுடர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்டன், நான் எங்கே வேண்டான்னு சொன்னேன், நான் உங்களை தேடலைன்னு சும்மா உங்களை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்னைக்கு இருந்து நீ ஸ்கூலுக்கு வர போகிறல்ல, அது யாரால் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு அதுக்கு காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனால தான் நான் இன்னிலேருந்து ஸ்கூலுக்கு போக போகிறேன், நான் இனி ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு நினச்சேன், அந்த கார்டு தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட மனசை மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டெல்லாம் ஒன்றும் பண்ணலை பாப்பா, நான் யார் பண்ணாங்கன்னு சொல்லவா அப்படின்றாரு புலி. இல்லை இல்லை, எனக்கு நல்லா தெரியும் கார்டு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெற்றியோட முகம் மறுபடியும் டல்லாகுது. உடனே சுடர் சிரிக்கிறாங்க. இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்ட்டு கடுப்பாக கேட்குறாரு வெற்றி. அந்த கார்டு யாருன்னு சொல்லட்டுமா அப்படின்னு. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் போ அப்படின்னு செல்லமாக கோச்சிக்கிறாரு. அப்போ சுடர் இருந்துட்டு அந்த கார்டு இதுதான் அப்படின்னு அவங்க வரைஞ்ச அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. சுடர், இது நானு அப்படின்றாங்க. நீங்கள் தான் கேப்டன், நீங்கள் தான் நர்மதா மேம் கிட்ட பேசி வீட்டுக்கு வந்து பேச வச்சிங்கன்னு எனக்கு தெரியும். நர்மதா மேம் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு, அவங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னதுனால தானே கேப்டன் எனக்கு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் தான் உங்களை நான் படம் வரைஞ்சேன், பாருங்க உங்களை மாதிரியே வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் யாரும் இதையை பார்க்கலையாடா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மு கிட்ட காமிச்சேன், அவங்க வழியில் இருந்தாங்களா, சரியாக கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் இதை உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வெற்றி. இதை நானே எடுத்துக்கவா அப்படின்னு. இல்லை இல்லை, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். மறுபடியும் வெற்றி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீ இப்போவும் என்னை ஏமாத்த தானே பார்க்குற, என்னை அழ வைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சின்ன குழந்தையா உங்களை நான் அழ வைக்கிறதுக்கு அப்படின்னு
சுடர் பயங்கர சுட்டித்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெற்றி தூக்கி கொஞ்சுறாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் சரி சுடர், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, ரொம்ப பத்திரமா போகணும். அம்முவோ இல்லை உங்கள் மாமா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை தவிர வேறு யார் வந்து எங்கே கூப்பிட்டாலும் அவங்க கூட போகக்கூடாது, பேசவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க சுடர். பயங்கர சுட்டி தான் இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம புலிக்குட்டியுமே. அதுக்கப்புறம் ஓகே சுடர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புகிறாங்க. எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கிஃப்ட் எல்லாம் நாமளாம் விரும்பி வாங்கி கொடுக்கறது, கேட்டதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு பேரெல்லாம் கிஃப்ட் இல்லை அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது சூப்பரான ஒரு கிஃப்டோடு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. இப்போது அந்த ஃபோட்டோ அவங்க வரைஞ்சாங்க இல்லையா, அந்த படத்தை போயிட்டு ஃப்ரேம் போடுறாங்க. ஃப்ரேம் போட்டு அதில் கேப்டன் வேறு எழுதியிருக்கு. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் செம்ம குஷியாக ஜாலியாக அதை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு என் பொண்ணு கொடுத்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரோட ரூமில் இதை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே இந்த ஃபோட்டோவில் என்னை எப்படி வரைஞ்சிருக்கியோ அதே போல் நான் முன்னாடி வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு தாடியெல்லாம் நல்லா ஷார்ப்பாக, அதாவது இன்னும் கொஞ்சம் குட்டியாக ட்ரிம் பண்ணிவிட்டு முடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணுறாரு. டோட்டலாகவே அவர் அந்த படத்தில் எப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்களோ அதே போல் ஒரு ஆளாக மாறி வந்து நம்ம வெற்றி நிற்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சுடர் முன்னாடி போய் நிற்கும்போது நம்ம வரைஞ்ச மாதிரியே கேப்டன் இருக்காரு அப்படின்னு அவள் புரிஞ்சுக்கணும், அவள் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சுடருக்காக ஒரு கிஃப்ட் வாங்கணுமே, என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டா அவளுக்கு பட்டு பாவாடைனா ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வாங்கினதை தான் அவள் வாங்கிக்கல, புதுசாக ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்காரு. புலிக்குட்டி வந்துட்டு ஏற்கனவே சுடருக்காக நீ கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தல்ல, அதுவே கொடுக்கலாமேடா அப்படின்றாங்க. அவள் வாங்கிக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வாங்கிப்பா, நீ அதை எடுத்துகிட்டு போய் அவளுக்காக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா சுடருக்காக ஏற்கனவே ஜிமிக்கி கம்மலும் அந்த பட்டு பாவாடையும் வாங்கி வச்சுருந்தாங்க. ஜிமிக்கி கம்மல் அவள் வாங்கிக்க மாட்டா தங்கங்கிறதுனால வேணா பட்டு பாவாடை வாங்கிப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சுடர் இன்னைக்கு ஆஃப் டேலேயே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதாவது நம்ம அபி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னும் அவங்க கூட போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம சுடர் போயிட்டதாக நம்ம மகேஷ் சொல்கிறாரு. என்னடா நீ மட்டும் வர, சுடர் வரலையா அப்படின்னு கேட்கும்போதே அவர் ரொம்ப ஏக்கமாக கேட்குறாருன்னு மகேஷ்க்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் சுடர் ரொம்ப பிடிச்சிருச்சு தானே, அதனால தானே அவளை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு மகேஷ் கேட்குறாரு. ஆமாடா, நம்ம வீட்டிலலாம் யார்கிட்டையும் சொல்லாது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மகேஷை வீட்டில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெற்றி முக்கியமான ஒரு வேலையாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போது கரெக்டாக கருணாவும் ஸ்வேதாவும் எங்கேயோ போயிட்டு இருந்தவங்க வீட்டுக்கு வராங்க. ஹாய் மகேஷ், எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஸ்வேதா. இப்போ தான் ஸ்வேதாமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ஓகேவா சாப்பிடலாம் ஏதாவது அப்படின்னு கூப்பிட்டா, எனக்கு எதுவும் வேண்டாம் ஸ்வேதாமா அப்படின்றாங்க. எனக்கு அங்கிள் பானிபூரி வாங்கி கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. ரோட்டு கடையிலலாம் அவனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காதீங்கன்னு எத்தனை முறை சொல்கிறது, உங்களோட லோக்கல் பழக்கத்தை எல்லாம் பிள்ளைக்கு பழகி விடாதீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோச்சிக்கிறாங்க நம்ம வெற்றி கிட்ட ஸ்வேதா. முக்கியமாக வெற்றி ஏதாவது பண்ணாலே உனக்கு பிடிக்காது, நீ கூட தானே நிறைய முறை அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்க, அது என்ன வெற்றி பண்ணா மட்டும் திட்டுற அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என் கூட சாப்பிட்றதும் அவர் கூட சாப்பிட்றதும் ஒன்றா, அவர் இனிமேல் இந்த மாதிரி கடைக்கு கூட்டு போய் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா மகேஷை கூப்பிட்டு மேலே போயிடுறாங்க. அப்போது திரும்பி பார்க்குறாங்க வெற்றி மகேஷை. அவரும் திரும்பி பார்த்து சாரி கேப்டன் அப்படின்னு, அதாவது சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் தான் சுடரை பார்க்க போகிற சந்தோஷத்தில் இருக்காங்களே. அதுக்கப்புறம் ஒருத்தன் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட டிமிக்கி கொடுத்துட்ருக்கான், கலெக்ஷனே அவங்ககிட்ட நம்மளால் கலெக்ஷனே பண்ண முடியல. அவன் அதாவது அசல் பணத்தை கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா வட்டி பணமும் கொடுக்க மாட்டேங்கிறான், அசல் பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் வட்டி பணத்தையாவது அவங்ககிட்ட அடித்து பிடுங்கணும், நீ வந்தால் தான் சரியாக இருக்கும், நீ வா என் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது கருணா அப்படின்றாங்க. இல்லை நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு. அதான் முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லை கருணா, அப்படியெல்லாம் யாரையும் அடித்து காசு வாங்க முடியாது, ஏதாவது சுச்சுவேஷனாக இருக்கும், அவங்கள நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் உனக்கு டீல் பண்ண தெரியாது, நீ உன் வேலையை பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட புலிக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன இவன் ஆளே சரியில்லை, ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ தப்பாக இருக்குது, கண்டிப்பாக அபி வந்து வெளியே வந்திருக்கா போல இருக்குது பரோலில், ஏதோ ஒரு வகையில் இவனுக்கும் அபிக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அவன் ஏதாவது இவன்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அபியை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி கருணா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது வெற்றி சுடருக்காக வாங்கின அந்த பட்டு பாவாடியை எடுத்துக்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுடரும் அபியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு எப்பயாவது சுடர் வெளியே வந்துட மாட்டாளா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் புலிக்குட்டியை போய் பார்க்க சொல்கிறாங்க. சுடர் இருக்காளா பாரு, வெளியே இது விளையாடிட்டு இருக்காளான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் போய் எட்டி பார்க்குறாரு. நிஜமாவே சுடர் வந்து வெளியே அந்த படிக்கட்டுக்கிட்ட தான் சும்மா நடந்துக்கிட்டே ஏதோ புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சுடர் மேலே எதையாவது போட்டால் தான் அவளுக்கு தெரியும் இங்கே நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கோன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால எதுவுமே அதுதான் அப்ரோச் பண்ண முடியல சுடர்கிட்ட. அதுக்கப்புறம் கேட்டில் சத்தம் போடுறாங்க, திரும்பி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக இவங்க சத்தம் போடவும் சுடர் திரும்பி பார்க்குறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வா அப்படின்னு செல்லமாக கூப்பிடுறாரு நம்ம புலிக்குட்டி. அதுக்கப்புறம் அவங்க கையில் இருந்த புக்ஸ்லாம் அங்கேயே வச்சுட்டு வேகமாக ஓடி வந்து என்ன ஆச்சு புலிக்குட்டி அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட உன்னோட கேப்டன் ஏதோ பேசணுமா, இது பாரு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல 2 பேரும், அம்மு வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. உன் அம்முவை மீட் பண்ணுறதுலலாம் எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ ஏதோ எங்கள் வீட்டு பையனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்ககிட்ட பேசுகிறோம். உங்கள் வீட்டிலலாம் நாங்கள் ஒரு 2 ஆம்பளைங்க வந்து பேசினா நல்லாவா இருக்கும், நீ வா சுடர், கேப்டன் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா அப்படின்றாங்க. சரி ஓகே அங்கிள் அப்படி அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு போனால் அம்மா கிட்ட சொன்னால் விடமாட்டாங்க, வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சுடர் திரும்பி அவங்க அம்மு பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு திருட்டுத்தனமாக வர மாதிரி தான் வராங்க. அங்கே போனால் வெற்றி இருந்துட்டு ஹாய் சுடர் அப்படின்னு சந்தோஷமாக அந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டு இருக்காரு. இப்போ சுடர் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் திரும்பி அவரோட முகத்தை காமிச்சா வாவ் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. கேப்டன் நீங்கள் இப்போ தான் அழகாக இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி அதிகமாக தாடி வச்சுக்கிட்டு தலைமுடியும் அதிகமாக வச்சுக்கிட்டு நல்லாவே இல்லை, ஆனால் இப்போது ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, இந்த கெட்டப் உங்களுக்கு நல்லா இருக்குது, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா தங்கம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை உங்ககிட்ட கொடுக்கணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. எப்போ வாங்கினீங்க, எனக்காகவா அப்படின்னு. ஆமாம், உனக்கு நீ போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன், அதை நான் அன்றைக்கி ஒரு நாள் ஜிமிக்கி கமல் கொடுத்தேன்ல, அது கூட இதையும் வாங்கி வச்சுருந்தேன், நீ வாங்கிக்க மாட்டேன்னு தான் நான் கொடுக்கல, இப்போவாச்சும் வாங்கிக்கோயேன் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி, நீ என்ன படம் வரைஞ்ச மாதிரியே நான் கெட்டப்போட வந்திருக்கேன் பார்த்தியா, அதுக்காகவாச்சும் இதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மு திட்டுவாங்க, யார் கொடுத்தாங்கன்னு சொல்கிறதுன்னு, கேப்டன் கொடுத்தாங்கன்னு சொல்லு அப்படின்றாங்க. ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புக்கெல்லாம் இங்கே வச்சுட்டு எங்கே போனா இவ அப்படின்னு அபி வந்து தேடிட்டு இருக்காங்க. நிறையா தப்பான நியூஸ்லாம் டிவியில் வரதை பார்த்துட்டு குழந்தைய தனியாக வெளியே விடுறது தப்பாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. எங்கேயாவது போயிருப்பாளா, பார்க்குக்கு இது போயிருப்பாளா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தா இங்கே வெற்றி புலிக்குட்டி 2 பேரும் சுடர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க நம்ம அபி. சுடர் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம சுடருக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, யார் கூடவோ நின்று பேசிட்டு இருக்கோம், அம்மா திட்டுவாங்களோ அப்படின்ற பயமெல்லாம் இல்லவே இல்லை. அம்மோ இங்கே வாங்க, இங்கே பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு, இவர் தான், நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன்ல கேப்டன்னு சொல்லி, இவர் தான் அது, வாங்க அம்மோ கிட்ட வாங்க பேசுங்க கேப்டன் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு கூட பேசிட்டு போங்க கேப்டன் அப்படின்றாங்க. ஆனால் அபி வந்து பயங்கர வெறித்தனத்தோட வெற்றியை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வெற்றிக்கு. அதனால கிளம்பி போயிடுறாரு. பேசிட்டு போகலாண்டா அப்படின்னு புலி சொன்னாலும் கூட கேட்கறதில்ல வெற்றி. சுடர் நான் அப்புறம் பேசுகிறேன், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம சுடர் சினிங்கிக்கிட்டே போகிறாங்க. சுடர் எதுக்கு வெளியே வந்த அப்படின்னு கத்துறாங்க. அம்மோ கேப்டன் தான் எனக்காக இந்த பட்டுப்பாவடை வாங்கிட்டு வந்தார், அதை என்கிட்ட கொடுக்கறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர கோபத்தோட அந்த எதையுமே வாங்காமல் பார்க்காம உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க அமைதியாக. அம்மோ ஏன் அம்மோ கோபமாக இருக்கீங்க, கேப்டன் உங்கள் கூட பேசலான்னு கோச்சிக்கிட்டீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இதை பாருங்க அம்மோன்னு கொடுக்குறாங்க. அதை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஆனால் அபிக்கு பயங்கர கோபம், உண்மை தெரியுமா தெரியாதா, இவகிட்ட அதை பற்றி கேட்குறதா வேணாவா அப்படின்னு குழப்பத்திலேயே இருக்காங்க. இதுக்கு ஒரே தீர்வு வெற்றியை பார்த்து பேசணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம சரளாவும் பிள்ளைங்களும் எங்கேயோ ஷாப்பிங் போயிருக்காங்க அப்படின்றதுனால நம்ம சண்முகம் அபிக்கிட்டே தானாகவே வந்து பேசுகிறாரு. அப்போ தான் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போது கேப்டன் இத்தனை நாளாக இவங்க சொல்லிட்டு இருந்தது அவங்க அப்பாவை தானா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் சுடருக்கு அவங்க அப்பான்னு தெரிஞ்சிருக்காது, ஆனால் வெற்றிக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, என்னை பார்த்த உடனே ஏன் பயந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நேரம் பார்த்து ஏதோ கேஸ் விஷயமா சம்மந்தமாக ஏதோ பேசுகிறதுக்காக நம்ம பிரபாகரன் வந்திருந்தார். அவர்கிட்டயும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே வெற்றியை நேரில் பார்த்து பேசினா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம பிரபாகரன் ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஆளை பார்த்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு கோவமாக சொல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்க்க முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது, நீ அதாவது நீங்கள் வந்து அவர் கூட சகஜமாக பழைய மாதிரி பேசணும், அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, அதே மாதிரி சுடருக்கு அப்பா வேணுங்கிற ஒரு இன்டென்ஷன்லையும் நான் பேசல, ஏதோ ஒரு வகையில் தப்பான புரிதல், இதுதான் நீங்கள் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது காரணம் அபி. கண்டிப்பாக வெற்றியும் அவ்வளோ மோசமானவர் மாதிரிலாம் எனக்கு தெரியல, கொஞ்சம் ரக்கடாக இருக்காரு அவ்வளோதான்,
நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக பேசுங்க. அவர் அந்த வீட்டிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு தேவையான தடயத்தை அவரால் தான் கொடுக்க முடியும். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இதுதான் ஒரே சொல்யூஷன். இந்த 6 மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த ஆதாரத்தை அந்த வீட்டிலேருந்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் இதிலேருந்து தப்பிக்க முடியும். இல்லாட்டினா மறுபடியும் சுடரை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். யாருக்கும் பயப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் அபி, குழந்தைக்காக யோசிச்சாவது நான் சொல்கிறத செய்யுங்க. அதுக்கப்புறம் வெற்றி கூட பேசுகிறத கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு அவரோட ஹெல்ப் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலி அடுத்த நாள் சுடரை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வெற்றியை பார்க்க போகிறதா பிளான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சுடர்கிட்ட தானே அவங்களோட நம்பர்லாம் இருக்குது. அதனால் உங்கள் கேப்டனை நான் மீட் பண்ணணும், உன் ஸ்கூல் கிட்ட வர சொல்லு அப்படின்னு சுடர்கிட்ட சொல்கிறாங்க நம்ம அபி. அவங்களும் வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மகேஷ் கிட்ட பேசுகிற மாதிரி. அப்போ வெற்றியும் வரேன்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவகிட்ட நேரடியாக கேட்ட வேண்டியது தான், ஏன் என் குழந்தைன்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வராரு அபியை மீட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா சுடரை ஸ்கூலில் விடுறதுக்காக அபி போகும்போது ஸ்கூலில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுடர் நான் கேப்டன் கிட்ட பேசிட்டு போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. நீ உள்ளே போ சுடர், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெல் அடிச்சிடுவாங்க அப்படின்றாங்க. இல்லமோ பரவாயில்ல, மகேஷை ட்ராப் பண்ணுறதுக்கு கேப்டன் வருவார்ல, அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சண்முகமும் நம்ம கருணாவும் கூட வேற ஒரு வண்டியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தூரமாக. இப்போது நம்ம வெற்றி வந்து மகேஷை ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் வந்து இறங்கும்போது அபியும் சுடரும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறாங்க. ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. புலிக்கிட்ட அப்போவே சொன்னார், அவள் முகத்தை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது, ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் ஃபீல் ஆகுது. இப்போ மகேஷ் உள்ளே போகும்போது சுடரையும் போக சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் நேரம் உங்கள் கூட இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுடரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க அபி. அவங்க அப்படி உள்ளே போன மாதிரி போயிட்டு ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அபி எத்தனை நாளாக திட்டம் போட்டு வச்சுருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் சுடர் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்லாம் சொல்லி ஃபஸ்ட்டு ஜென்ரலாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெற்றி அமைதியாக இருக்காரு. உன்னை தானே கேட்குறேன், வாய் திறந்து பேசினா என்ன அப்படின்னு கத்துறாங்க. சுடர்கிட்ட எதுக்கு பேசுகிற, எங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். என் பொண்ணுக்கிட்ட நான் பேசுறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு வெற்றி சொல்ல சுடருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அவர் தான் நம்ம அப்பாவா அப்படிங்கிற மாதிரி. உன் பொண்ணா, யார் சொன்னா அது உன் பொண்ணுன்னு அப்படின்னு பதற்றமாகறாங்க அபி. அன்றைக்கி கருணாவோட பிடியிலேருந்து உன்னை காப்பாற்றினல, அன்றைக்கி நீயும் சுடரும் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன், நீயும் அண்ணனும் பேசிக்கிட்டதையும் நான் கேட்டேன். அப்போவே தெரியும் சுடர் ஏன் பொண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உன்னால் முடிஞ்சது? 10 வருஷமாக எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தவே மறைச்சிட்டல அப்படின்னு. எத்தனை முறை சார் என்னை பார்க்க வந்தீங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு தான் அபி, நான் ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி தான் உன்னை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, உன்னை ஃபேஸ் பண்ண முடியல. நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பார்வதி அக்காவை நீ கொன்னது சரின்னு நினைக்கிறியா? நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு என்னால் நினைக்கவே முடியல. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாமே ஜோடிக்கப்பட்டதே தவிர நான் ஒன்றும் பார்வதி அக்காவை கொலை பண்ணலை. நான் என்ன அவ்வளோ மோசமானவளா? என் கூட அவ்வளோ நாள் பழகியும் கூட என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னதான் நடந்துச்சு அபி, எங்கிட்டையாவது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ஆனால் நம்புறது நம்பாதது உன்னோட விருப்பம். இதுக்கப்புறமும் நீ இதை புரிஞ்சிக்கல அப்படின்னா எப்பவுமே புரிஞ்சிக்க முடியாது வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அபி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ தான் வெற்றி யோசிக்கிறாரு, கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குன்னு. ஆனால் கர்ணா தான் பண்ணாருன்னு டைரெக்டாக நம்ம அபி சொல்கிறதில்ல. அவங்க நினைக்கிறாங்க யாரோ எதிரிகள் பண்ணிட்டு அபி மேலே பழி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வெற்றிக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்த அந்த உணர்வு எல்லாமே போய் அபியோட கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை தப்பாக நினச்சது என்னோட தப்பு தான். ஆனால் இப்போதைக்கு நம்ம சேர்ந்து இருக்க முடியாது. சுடருக்கு நான் தான் அப்பான்னு தெரிய வேண்டாம். நான் எல்லா தப்பையும் சரி பண்ணி நிரந்தரமாக நீ சுடர் கூட இருக்கிற மாதிரி நான் பண்ணிவிட்டு யார் குற்றவாளிங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா விதத்துலேயும் நான் உனக்கு தகுந்தவன் தான். உன் பொண்ணுக்கு, அதாவது நம்ம சுடருக்கு நான் தான் நல்ல அப்பா அப்படின்னு அவளே என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் தான் அவளோட அப்பான்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. உடனே சுடர் அங்கே வராங்க, மறைஞ்சிருந்தவங்க. சுடர் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஷாக்காக எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிடு சுடர், நீ தான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சோம் உன்கிட்ட சொல்ல முடியல என்னால். ஏன்னா நான் உன்கிட்ட சொன்னால் எங்கே நீ அப்பாவை வெறுத்துருவியோன்னு, ஏற்கனவே நீ அப்பாவை பிடிக்காதுன்னு சொன்னதுனால அப்படி இப்படின்னு எதேதோ சொல்லி சுடரை கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் மன்னிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அபியையும் என்னை மன்னிச்சிடு அபி, நான் நீ பண்ணலைங்கிறத இப்போ நம்புகிறேன், பட் யார் பண்ணாங்கங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் கருணாவுக்கு நம்ம 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம், நமக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் வெற்றி அப்படின்னு வெற்றியையும் அபி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி நம்ம வெற்றியோட உதவியோட கர்ணா தான் இந்த கொலையை பண்ணியிருக்காருன்னு அபி ப்ரூவ் பண்ண போகிறாங்க.
வெற்றியை பகடக்காயாக யூஸ் பண்ணி எல்லா தப்பையும் பண்ண நம்ம கர்ணாவுக்கு இப்போ சரியான பதிலடி குடிக்க போகிற நேரம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி கதைக்களம் அமைய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.